சிலுவையில் இயேசு ஏறினார் பாருங்க, அவர் தான் முக்கியம். அடிக்கப்பட்ட இயேசுவால தான் அந்த சிலுவைக்கு ஒரு மகிமை உண்டானது, ஒரு கனம் உண்டாது. அருமையான தேவஜனமே, அந்த சிலுவைக்கு இத்தனை மகத்துவத்தை கொடுத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வருவார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் கனமுள்ளதாய், மகிமை உள்ளதாய், அநேகர் விரும்பத்தக்கதாய், அநேகர் போற்றத்தக்கதாய் ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை மாறும் என்பதில் எந்த மாறுவேடும் வரலை. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக சிலுவை போடுறதை விட்டுட்டு சிலுவையிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கணும் நம்ம. அது என்னென்னங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல் விஷயம் நீங்க எடுத்து வாசிங்க, எபேசியர். எதை கொள்ற விஷயங்க? இன்னைக்கு எத்தனை பேர்த்து வீட்டில் சிலுவை இருக்குது? இன்னைக்கு கட்டாயமாக எல்லா பாரம்பரிய கிறிஸ்தவ வீட்லையும் சிலுவை இருக்கு. சிலுவை இல்லாத கிறிஸ்தவர்களுடைய வீடை இன்னைக்கு பார்க்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவை வச்சிருக்கிற நீங்க பூரா பகை இல்லாமல் இருக்கிறீங்களா? உங்க அண்ணனோட, தம்பியோட, எதிர்த்த வீட்டோட, பக்கத்து வீட்டோட, அடுத்த வீட்டோட எத்தனை பேர் பகை இல்லாமல் இருக்கிறீங்க? சிலுவை எதற்காக கொடுக்கப்பட்டது? வணக்கத்துக்காக அல்ல. சிலுவை பகையை கொல்லும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை தெரிந்து கொண்டார். என்ன அப்படி அந்த சிலுவை? சிலுவை 2 மரத்துண்டுகளால் ஆனது. 2 மரத்துண்டுகளாய் எடுத்து ஒன்றாய் இணைக்கப்பட்டது. என்னென்ன? சிலுவையுடைய தோற்றத்தை பாருங்க. ஒரு மரத்துண்டு மேலே இருந்து கீழாக இருக்கும். இது எதை குறிக்கிறதுனா, பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஐக்கியத்தை, ஒரு ஃபெலோஷிப்பை குறிக்கிறது. அடுத்தது சிலுவையுடைய அடுத்த ஒரு மரத்துண்டு எதை குறிக்கிறதுனா, அது ஒரு படுக்க பொட்டில் இருக்கும், இப்படி குறுக்க இருக்கும். இந்த குறுக்க மரத்துண்டு எதை குறிக்கிறதுன்னு சொல்லி சொன்னா, உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கும் நமக்கும் ஒரு ஃபெலோஷிப் இருக்கணும், சமாதானம் இருக்கணும். இப்ப சிலுவையை வழிபடுகிற கிறிஸ்தவர்கள், சிலுவையை வீட்டில் வைத்திருக்கிற கிறிஸ்தவர்கள், சிலுவை உட்கார்ந்தா சிலுவை, எழுந்திருச்சா சிலுவை, நடந்தா சிலுவை, படுத்தா சிலுவை, இப்படி சிலுவையிலேயே சிலுவையை வைக்கிற கிறிஸ்தவர்கள், சிலுவையினுடைய ஆழமான அர்த்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அது கொடுக்கிற உபதேசத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது என்பதை இந்த காலை வேளையில் ஆவியானவர் என்னுடைய மாதிரி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். சிலுவையுடைய மேலிருந்து கீழாய் வருகிற போது வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது, ஃபெலோஷிப்பை உண்டு பண்ணுகிறது. சிலுவையின் குறுக்கு கோடு பூமியில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபெலோஷிப்பை உண்டு பண்ணுகிறது. 16 முறை சிலுவை போடுற, படுத்தாலும், எழுந்திருச்சாலும், நின்றாலும், ஓடினாலும், உட்கார்ந்தாலும் சிலுவை போடுகிற சிலுவை கிறிஸ்தவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, நாம் எந்த நேரத்திலும், யாவரோடும், எப்பொழுதும், எல்லா சூழ்நிலையிலும் சமாதானமாய் வாழ வேண்டும் என்பதை சிலுவை அடையாளமாய் காண்பிக்கிறது என்பதை நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இப்ப ஒரு கேள்வியை கேளுங்க. பல முறை சிலுவை போடுற நீங்க பக்கத்து வீட்டோட இருக்கிற அண்ணனோட, தம்பியோட, தங்கச்சோட, அக்கானோட சமாதானமா இருக்கிறீங்களா? சிலுவை ஒரு சமாதானத்தின் அடையாளம். சிலுவை போதிப்பது சமாதானத்தை போதிக்கிறது. எத்தனை பேர் சமாதானமா இருக்கிறோம்? சமாதானம் இல்லாம ஓசனா, என்ன ஓசனா? போனப்ப ஓன்னு இருக்குது. என்ன ஓசனா? வெறும் கீத்தை பிடிங்கி அந்த கீத்தை சிலுவையா செஞ்சு பயபக்தியோட கொண்டு போய் கூரையில சொல்லி வைக்கிறவங்களா இருக்கக்கூடாது. அதை ஏன் சிலுவையா செய்ய சொன்னாரு? அந்த சிலுவைக்கான அர்த்தம் என்ன? ஏன் ஆண்டவர் அந்த சிலுவை மரத்தை தெரிந்து கொண்டாரு? ஏன் அந்த சிலுவையில் ஆண்டவர் மரித்தார் என்றால், அந்த சிலுவை ஒரு உபதேசத்தை கொடுக்கிற ஒரு பொருளாக இருக்கிறது. அது என்ன உபதேசம் கொடுக்குதுன்னா, அந்த சிலுவை யாவரோடு சமாதானமாக இருப்பதை. சமாதானம் இல்லாத வீட்டுக்குள்ளார சிலுவை இருப்பவங்க. உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கா? அது வச்சிருக்கிறது வேஸ்ட். அல்லேலூயா. 16 முறை சிலுவை போடுவாங்க. படுக்க போறப்போ சிலுவை, உட்கார்றப்ப சிலுவை, எழுந்திருக்கிறப்ப சிலுவை. என்னங்க இத்தனை சிலுவை போட்டு என்னத்துக்கு புண்ணியம்? அந்த சிலுவை கொடுக்கிற உபதேசம் என்ன? அந்த உபதேசத்தின்படி நடக்கிறோமா? அந்த சிலுவை கொடுக்கிற உபதேசம்
நீங்கள் யாவரோடு சமாதானமாயிருங்க, பரலோகத்தின் தேவனோடு சமாதானமாயிருங்க. என்ன சொல்லுது அந்த வசனம்? எபேசியர் 2:14 வாசிக்கிறது. 2:14 என்ன சொல்லுது பாருங்க. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு என்னவாய் மாற்றி இருக்கிறாங்க பாருங்க. 2 மரத்துக்கான அல்லது சிலுவை தேவனோட ஒப்புரவு, இன்னொரு மனிதரோடு ஒப்புரவு. இந்த பூமியில இருக்கிற எல்லா மனுஷரோடு நம்ம ஃபெலோஷிப்ல இருக்கணும். ஒரு சபைக்குள்ளாலே ஒரு அக்கா தங்கச்சி பேசிக்க மாட்டேங்கிறாங்க, சோதனை சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க, நலம் விசாரிச்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஒருவர் பேர்ல ஒருவருக்கு என்ன சொல்ற பொறாமைகள் இருக்கிறது, கோபங்கள் இருக்கிறது, வேகங்கள் இருக்கிறது, காய்மானங்கள் இருக்கிறது. ஒரு சபைக்குள்ளால ஒரு அண்ணன் தம்பிங்க பேசிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சபைக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசிக்கு ஒரு விசுவாசி சோதனை சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் என்ன சிலுவை? ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த அண்ணன் தம்பிங்க ஒன்றா இருக்கிறது இல்லை, ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை. இதெல்லாம் செய்யாம என்ன அதுல ஏதாவது பலன் இருக்குதா? பொருளே தெரியாம அர்த்தமே இல்லாம ஒரு காரியத்தை செய்யறதுனால ஏதாவது ஒரு பலன் இருக்குதாங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க, ஏதாவது பலன் இருக்கா? அர்த்தம் இல்லாம ஒரு காரியத்தை செய்யறதுல பலன் இருக்கா? ஒரு மாடு வைக்கிறதுல அர்த்தம் இருக்கு, ஒரு ஆடு வைக்கிறதுல அர்த்தம் இருக்கு, நான் பிரசவம் பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு, நீங்க சபைக்கு வர்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அர்த்தமே இல்லாம ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே. 16 முறை சிலுவை, எதுக்கெடுத்தாலும் சிலுவை போட்டுக்கிறோமா? அதுல என்ன அர்த்தம் இருக்கு? அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டோமா? அல்லேலூயா. சிலுவைக்கான அர்த்தம் யாவரோடு சமாதானமாக இருக்கணும். சமாதானம் இல்லாத ஆளு எத்தனை சிலுவையை செஞ்சாலும், எத்தனை சிலுவைக்கு முன்னாடி விழுந்தாலும், எத்தனை சிலுவை போட்டாலும் அவங்க வாழ்க்கையில ஒரு கடுகளவுக்கு கூட பிரயோஜனம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது சிலுவையினால் பகையை கொண்டு. அப்ப யார் பேர் நமக்கு என்ன இருக்க கூடாதுங்க? பகை இருக்க கூடவே கூடாது. ஒருத்தர் பேர்ல நமக்கு பகை இருக்க. நமக்குள்ளார பகை இருக்கா இல்லைங்களா? பகை இருக்கிறவங்களுக்கு என்னங்க சிலுவை? ஞாயிறு. பகை இருக்கிறவங்களுக்கு என்ன சிலுவை? சிலுவை பகைக்குரிய சின்னம் இல்லை, பகையை கொள்கிற இடம் சிலுவை. யாவரோடு சமாதானமா இருக்க சொன்ன இடம் சிலுவை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் அதான் சொல்லுது, நீங்கள் கூடுமான அளவுக்கு யாவரோடு எப்படி இருங்க? சமாதானமா இருங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க யாரோடையும் பகையா இருக்கக்கூடாது. அதற்காக தாங்க இயேசு சிலுவையை எடுத்தாரு. அந்த சிலுவை தாங்க இன்னைக்கு நமக்கு ஒரு உபதேசத்தை கொடுக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா ஒரு பணம் ஓலவட்டையை பிச்சு அதை ஊர் முழுவதும் இப்படியே நிமித்தின வாக்கிலே பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு அதை மடக்கி ஓடிச்சு ஒரு சிலுவையை பின்னி கொண்டு போய் கூரையில் சொருவி வைக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. அது என்னத்தை சொல்லுதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த சிலுவை நிமிர்ந்து நிற்கிறது வானத்துக்கும் பூமிக்கும். அந்த சிலுவை இந்த குறுக்கு கோட்டில் இருக்கிறது யாவரோடு சமாதானமாக இருக்கிறது, உலகத்தில் இருக்கிற யாவரோடு சமாதானமாக இருப்பதற்கு. அல்லேலூயா. அதுக்காக தான் அந்த சிலுவை இப்படி நேராக வச்சு அதுக்கு இடையில இப்படி ஒரு இதை வச்சு அதை ஒரு ஆணையினால் அடித்து நம்ம நிறுத்துறோம். இப்போ இருதரத்தாராய் இருந்த நம்மளை ஆண்டவர் ஒன்றாய் மாற்றினார் பாருங்க. அந்த சிலுவையை இணைக்கப்பட்ட ஆணி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பகையை விரும்பல, வேறுபாட்டை விரும்பல, பிரிவினையை விரும்பல, பிரிந்து போறதை விரும்பல. எல்லாரும் ஒரே சரீரமாய், ஒரே குடும்பமாய், ஒரே சொந்தமாய், ஒரே பந்தமாய் இருப்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அப்ப இந்த குருத்து ஞாயிறுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், முதல்ல நீங்க தென்னை ஓலமட்டையை பிடிக்கிறத விட்டுட்டு நீங்க யாரிடத்துலலாம் பகையா இருக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட போய் அவங்க கையை பிடிங்க, அவங்களோட சமாதானம் ஆகுங்க. அதை தான் ஆண்டவர் இந்த குருத்து ஞாயிறுல எடுத்து சொல்றாரு. குருத்து ஞாயிறு மூலம் கொட்டி குருத்து முடிச்சுக்கிட்டு போறதுக்காக ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் சொல்லுகிற விஷயம், சிலுவையை பற்றி சொல்லுகிற அந்த விஷயம் என்ன என்று சொன்னால், சிலுவை பகையை கொள்கிற இடம். பிரிந்து கிடக்கிற சகோதரர்களை, பிரிந்து கிடக்கிற சகோதரியர்களை, சண்டை நிமித்தம் சமாதானம் இல்லாமல் வாழ்கிற குடும்பங்களுக்குள்ள சமாதானமாய் இருக்கும்படி கர்த்தர் உபதேசிக்கக்கூடிய உபதேசத்தின் சின்னமாய் சிலுவையில இயேசு ஏறினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அண்ணன் ஒரு அலையிலையா சொல்லாமா? தூங்குறீங்களா நீங்கள் எல்லாம்? தூங்காதீங்க, கொஞ்ச நேரத்தில் நான் முடிச்சிடுவேன். ஏன்னா என்னாலையும் பேச முடியல. ஒரு 3-4 நாட்கள் அவங்க உடம்பு முடியலங்க. அதனால நான் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடுவேன். அல்லேலூயா. அதனால சிலுவை நமக்கு வணக்கத்துக்குரியதாய் அல்ல, சிலுவை யாவரோடு சமாதானமாய் இருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நீங்கள் பாருங்க, எபேசியர்ல 2வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து வாசி. எபேசியர் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின்படி அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் பாருங்க, ஒரு காலத்துல நம்ம தேவன் மீது நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருந்தோம், அந்நியராய் இருந்தோம், இயேசுவை பற்றி அறியாதவர்களாய் இருந்தோம், பகையாளியாய் இருந்தோம். கர்த்தருடைய பிள்ளையாய் மாறுவதற்கு, கர்த்தருடைய பிள்ளை போல வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்காதவர்களாய் இருந்தோம். பேருள்ள கிறிஸ்தவர்கள். சிலுவை செய்வோம், செவுத்துல சொல்லுவோம், சிலுவை செய்வோம், கூரையில சொல்லுவோம், வீட்டில் சிலுவை கூட போட்டு வைப்போம், படுக்கிறப்ப சிலுவை போடுவோம். இதெல்லாம் தெரியாம இருந்தோம். ஆனா எப்ப இயேசு எப்ப சிலுவையில் அடிக்கப்பட்டாரோ, இயேசு எப்ப சிலுவையின் மரணத்தை தெரிந்து கொண்டாரோ, இயேசு எப்ப சிலுவையில தான் மரிக்க வேண்டும் என்று சொல்லி சிலுவை மரத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டாரோ, அப்பவே அந்த சிலுவை ஒரு உபதேசத்தை சொல்லுது. என்னன்னா, முன்னாடி நீங்க அந்நியரும் பரதேசியமா இருந்தீங்க, வேதத்தை பத்தி தெரியாம இருந்தீங்க, இயேசுவை பத்தி தெரியாம இருந்தீங்க, சிலுவையை பத்தி தெரியாம இருந்தீங்க. அதனால அப்ப நீங்க அப்படி இருந்தீங்க. ஆனா இப்பொழுது நீங்கள் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். இஸ்ரவேலுடைய காணியாட்சி என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் சொந்தக்காரராய் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இயேசுவுக்கு நம்ம எப்படி இருக்கிறோங்க? சொந்தக்காரராக இருக்கிறோம். இயேசுவை போல நாம் இருக்கிறோம், இயேசுவுக்குள் நாம் இருக்கிறோம். இன்னொரு வசனம் கூட சொல்லுது பாருங்க, எபேசியர் 2:19 பாருங்க. என்ன சொல்லுது? எபேசியர் 2: ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டார்னா என்ன அர்த்தம்? அவருடைய சொந்த ஜனங்களா இருக்கிறோம், அவருடைய சொந்த பிள்ளையா இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? அப்ப அவரை போல நாமும் ஜீவிக்கிறோம்னு சொல்லுது. இதுக்கும் நான் இப்ப சொல்ற விஷயத்துக்கு என்ன சம்பந்தம்? இயேசு பகையை என்ன பண்ணினாருங்க? சிலுவையில கொன்றாரா? அப்ப அவருடைய வீட்டாளா இருக்கிற நம்மளும் அந்த இயேசுவை போல பகை இல்லாதவர்களா இருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம எல்லாம் இஸ்ரவேலி. அந்த வசனத்தை வாசிங்க. 2 ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும். ஒரு காலத்துல நம்ம அந்நியரும் பரதேசியுமாய் ஒரு காலத்துல இருந்தோம். ஆனா இப்ப கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு? நம்மள இந்த சிலுவையை வைத்து அந்நியரும் பரதேசியுமாய் இருந்த நம்மள பரிசுத்தத்தாரும் ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் நம்மளை மாற்றி இருக்கிறார். நல்ல அல்லேலூயா சொல்றது இல்லையா? இப்ப தேவனுடைய வீட்டாருமாய் நம்மள அவர் என்ன பண்ணியிருக்காருங்க? இப்ப என் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க யார் இருப்பா? அந்நியர் இருப்பாங்களா? என் வீட்டுக்குள்ள யார் இருப்பா? உட்பட்டவங்க எப்படி இருக்கணும்? நான் சொல்றதை கேட்கணும், இல்ல என்ன மாதிரி என்ன பண்ணணும்? இருக்கணும். இப்ப நான் சொல்றதுன்னா நான் என்ன சொல்லுவேன்? நான் வந்து பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன். நீ ஜெபமே பண்ணாத, நீ பைபிளே படிக்காத, நீ ஒரு பாவியா செஞ்சின்னு சொல்லுவேனா? இப்போ என் மனைவிட்ட நான் என்ன சொல்லுவேன்? நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன்னா நான் என்ன சொல்லுவேன்? நீயும் பைபிள் படி, நீயும் ஜெபம் பண்ணி, பிள்ளையும் அப்படின்னா அதானே சொல்லுவேன். அப்போ இப்போ நான் சொல்லும் பொழுது நீ ஜெபம் பண்ணும் பைபிள் படி அப்படின்றது யாரை வச்சு சொல்கிறேன்?
யார ரோல் மாடலா வச்சு சொல்றேன்? என்னைய ரோல் மாடலா வச்சு, என்னைய மாதிரி அல்லேலூயா சொல்லாமா? அப்ப நம்ம தேவனுடைய வீட்டாரா இருக்கிறோம்னு சொன்னா, வீடு தேவனுடையது. அதுல இருக்கிற நம்ம யார் மாதிரி இருக்கணும்? இயேசுவ மாதிரி இருக்கணும். இப்ப இயேசு பகைய விரும்பினாரா? இயேசு இருக்கிறதால இருக்கிற பிரிவினை விரும்பினாரா? இயேசு அண்ணன் தங்கச்சி பிரிவினை விரும்பினாரா? இயேசு அக்கா தம்பி பிரிவினை விரும்பினாரா? இயேசு அண்ணன் தம்பி பிரிவினை விரும்பினாரா? இல்ல, அவர் பகையை சிலுவையில கொன்றார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நாமும் நம்ம வீட்டாருக்குள்ளார என்னவா இருக்க கூடாது? பகையா இருக்க கூடாது. ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. நாமும் நம்முடைய பக்கத்து வீடு, அடுத்த வீடு, எதிர்த்த வீட்டோட எப்படி இருக்க கூடாது? பகையா இருக்க கூடாது. இததான் ஆண்டவர் சொல்றாரு. இததான் சபையில சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசுவோடு இருக்கிற நம்ம, இயேசுடைய வீட்டில் இருக்கிற இது இயேசுடைய வீடு, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நம்ம, இந்த வீட்டுடைய ஓனராய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருக்க வேண்டும் என்பதை சிலுவை நமக்கு உபதேசிக்கிறது. அது என்னன்னா, பகையை கொல்லக்கூடிய ஒரு சின்னமாக, பகையை கொல்லக்கூடிய ஒரு இடமாக, பகையை கொல்லக்கூடிய ஒரு கருவியாக இந்த சிலுவை மரத்தை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார். சிலுவை போடுறதுக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கங்க. நான் தேவனோடும் மனுஷரோடும் ஒப்புரவாயிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தேவனோடும் மனுஷரோடும் எப்படி இருக்கிறேன்? ஒப்புரவாய், சமாதானமாய் இருக்கிறேன். நம்ம எந்த நேரமும் ஜெபம் இருக்கணும், எந்த நேரமும் வேத வாசிப்பு இருக்கணும், எந்த நேரமும் துதி இருக்கணும், எந்த நேரமும் தேவனோடு பேசிக்கொண்டே இருக்கணும். நம்ம பேச்சுவார்த்தை கூட தேவனோடு இருக்கணும். அல்லேலூயா. அந்நியரோட இருக்க கூடாது. ஒரு பொண்ணோட இருக்க கூடாது நம்ம பேச்சுவார்த்தை. ஒரு பையனோட நம்முடைய பேச்சுவார்த்தை இருக்க கூடாது. நம்ம பேச்சுவார்த்தை எப்பொழுது யாரோட இருக்கணும்? தேவனோடு பேசாதாலும் என்னதான் இப்படி சிலுவை போட்டாலும் அந்த சிலுவைக்கு யாத ஒரு மேன்மையும் கிடையாது. அந்த சிலுவை போடுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அல்லேலூயா. சிலுவை இப்படி போடுற இந்த சிலுவைக்கு தேவனோடும் எனக்கும் எந்த நேரமும் ஒரு தொடர்பு என்ன பண்ணுது? ஒரு சொல்லுங்க எங்க வாய்த்தவர்களே. ஏங்க முடியாதாலும் நானே பேசுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, மேலிருந்து கீழே வர இந்த கோடி சிலுவை தேவனோடு எந்த நேரம் நம்ம தொடர்புல இருந்துட்டே இருக்கும். தேவனோட எப்படி தொடர்புல இருக்கிறது? எது மூலியமா தேவனோட தொடர்புல இருக்கலாம்? நல்லா சொல்லி தம்பி, இல்லை ஐயா, பெரியவரே, சிறியவரே, தாய்மாரே, ஐயாமாரே, அக்காமாரே, அண்ணமாரே, நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள். ஞானஸ்தானம் எடுத்தவங்க இருக்கிறீங்க, ஞானஸ்தானம் எடுக்காதவங்க இருக்கிறீங்க, புதுசாக சபைக்கு வரவங்க இருக்கிறீங்க, சபைக்கு வராமல் இன்னைக்கு மாத்திரம் வந்தவர்கள் இருக்கிறீங்க. நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேர் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே இருக்கிற 6 நாட்கள் நான் இடைப்பட்ட நேரத்தெல்லாம் தேவனோடு தொடர்பில் இருந்தேன்? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நேரம் நான் தேவனோட தொடர்பில் இருந்தேன், தேவனோடு நான் பேசினேன். எத்தனை பேருக்கு? யாராவது கை தூக்குங்க. ஞாயிற்று சபத்துக்கு வரவங்கள தவிர. ஒன்று, ஒருத்தர், 2 பேர், 2, 3 பேர், 4 பேருங்க, 4, 5 பேருங்க. அல்லேலூயா. அப்ப இடைப்பட்ட அந்த நேரங்கள்ல, ஒரு மத்தியான நேரங்கள்ல, ஒரு காலை நேரங்கள்ல, ஒரு இரவு நேரங்கள்ல தேவ சமூகத்தில் அமர்ந்து நாம் அவரோடு என்ன பண்ணணுங்க? பேசணும், தொடர்புல இருக்கணும். அல்லேலூயா. அதெல்லாம் வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணாரு? சிலுவையில மடிச்சாரு. இல்லைன்னா இயேசுடைய காலத்துல எத்தனையோ தண்டனைகள் இருந்தது. அடிச்சே கொள்வாங்க, கல்லால் அடிச்சு கொள்வாங்க, சவுக்கால் அடிச்சு கொள்வாங்க, அந்த தண்டனை எல்லாம் இருந்துச்சு. ஈட்டியால குத்தி கொள்வாங்க, அந்த தண்டனை இருந்துச்சு. தூக்கு மாட்டி கொள்வாங்க, அந்த தண்டனை இருந்துச்சு. ஆனா அந்த எந்த தண்டனையும் இயேசு எடுத்துக்கல. இயேசு எடுத்த தண்டனை எது தெரியுமா? சிலுவை. சிலுவையை இயேசு தெரிந்து கொண்டாரு. அந்த சிலுவையில இருந்து ஒரு உபதேசத்தை கொடுக்கபடியா தெரிஞ்சுக்கிட்டார். அது என்ன உபதேசத்தை ஆண்டவர் கொடுக்கிறார்? அது மூலியமா தான் அந்த சிலுவை இருக்கிறதாருக்கும் இருக்கிற பகையை அந்த சிலுவை யாவரோடும் பகை 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 இருக்கக்கூடாது, சமாதானமா இருக்கணுங்கிறத சொல்லுது. தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற பிரிவினையை உடைத்தெறிந்து தேவனையும் நம்மையும் ஒன்றாய் இணைக்கிறது என்பதற்காக அந்த சிலுவை ஆண்டு வச்சிருக்காங்க.
அப்ப நேரடியா நம்ம ஆண்டவர்கிட்ட பேச முடியுமா இல்லையா? ஆண்டவர்கிட்ட நேரடியா கேட்க முடியுமா இல்லையா? இடையில எந்த புரோக்கரும் நமக்கு தேவையே. யார் மூலியமாவும் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்கன்னு கேட்கக்கூடாது. அதுக்காக தான் கர்த்தர் சிலுவையை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு 16 முறை சிலுவை போடுற பாரம்பரிய கிறிஸ்தவங்க நேரடியா ஆண்டவர்கிட்ட செபிக்கிறதுக்கு ஒரு புரோக்கர் இடையில வைக்கிறாங்க. இவரு எங்களுக்காக வேண்டிக்கணும், எங்களுக்காக வேண்டிக்கணும். அவங்களாம் உங்களுக்காக வேண்டிக்கிட்டா நீங்க என்னதான் பண்ணுவீங்க? ஆண்டவர் அவங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு அவங்களுக்கு சொல்லல, நம்மளுக்கிட்டையும் அவங்க மூலியமா கேட்கணும்னு சொல்லல. எங்கேயாவது சொல்லியிருக்காரா? திருவிவிலியத்திலேயாவது சொல்லியிருக்காரா? ஃபாதர் புலவ பெரிய புஸ்தகம் வச்சிருக்காரு, அந்த புஸ்தகத்திலேயாவது சொல்லியிருக்காரு ஃபாதர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. கர்த்தர் யாருக்கிட்டையும் இவங்க மூலியமா கேளுங்கன்னு சொல்லல. ஆபத்து காலத்தில் நீ நேரம் சொல்றாரு, நீ உனக்கு ஆபத்து வருதுன்னா இயேசுவே என்னை நோக்கி கூப்பிடு, நான் வந்து உனக்கு உதவி செய்வேங்கிறாரு. அதுக்கு அடையாளம் வந்தா மேல இருந்து கீழே வர இந்த இது சிலுவைக்கான இது. இதுக்கு தான் சொல்லிட்டேன், யாவரோடு நம்ம சமாதானமா இருக்கணும், எல்லாரோடையும், பூமியில் இருக்க எல்லா மனுஷரோடும். அல்லேலூயா. எப்படி பூமியில நம்ம யாவரோடு சமாதானமா இருக்கணுமோ அதே மாதிரி ஆண்டவரோடு எந்த நேரமும் தொடர்புல இருக்கணும். எந்த நேரமும் ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், ஆராதிக்கணும், துதிக்கணும், சோதரிக்கணும். இன்னைக்கு இதை செய்யறதை விட்டுட்டு நிறைய வீண்கதைகளை பேசுறாங்க, சினிமாவுக்கு நேரத்தை விட்டுறாங்க, உலக பேச்சுக்கு நேரத்தை விட்டுறாங்க, உலகத்துக்குரிய காரியங்களுக்கு தனி விட்டு போட்டு விடுகிறார்கள், ஜெபிக்க மாட்டேங்கிறாங்க, பைபிள் படிக்க மாட்டேங்கிறாங்க, வருஷத்தில் ஒருக்க மாத்திரம் 2 காலத்தை பிடிச்சிக்கிறாங்க, ஓசனாவை வருஷம் ஓசனாவை போடுறாங்க. ஆனால் வருஷம் ஒரு ஆளுக்கு பகையாளி ஆகிறாங்களை ஒழிச்சு சமாதானம் ஆக மாட்டேங்கிறாங்க. பகை தான் நீடிக்கிறத ஒழிச்சு யாவரோடு சமாதானம் ஆக மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் இல்லாம அதை செய்வதில் எந்த மேன்மையும் நமக்கு இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை, நம்ம செய்கிற அதில் எந்த அர்த்தமும் இல்லை. அல்லேலூயா. இப்ப நாம் இயேசுவை போல என்ன செய்யணுமா? பகை இல்லாதவர்களாய் மாற வேண்டும். உங்களுக்கு புரியுதாங்க நான் சொல்றது? எத்தனை பேருக்கு நீங்க புரியுது நான் சொல்றது? என்ன பிரசங்கம் பார்த்துட்டு இருக்கிறோம்? சிலுவையுடைய உபதேசம். அல்லேலூயா. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சிலுவையோட உபதேசம் ஒண்ணு என்னங்க? சிலுவை எத்தனை மரத்துண்டால் ஆனதுங்க? 2 மரத்துண்டால் ஆனது. ஒன்று நேர்கோடு ஒப்புரவு. எந்த நேரமும் ஆண்டவரோட தொடர்புல இருக்கணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், ஆண்டவரோட பேசணும், ஆண்டவர் ஆராதிக்கணும். வீட்டில் உங்களால் ஆராதிக்க முடியலன்னா எந்த நேரமும் இந்த சபை தொடர்ந்து தான் இருக்குது, எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ஆராதிக்கலாம். தேவனோட எந்த நேரமும் தொடர்பு இருக்கணும். அடுத்து இந்த படுக்க கொடு. பூமியில் இருக்க எல்லா மனுஷரோடும் எப்படி இருக்குது? நம்ம சமாதானமாக இருக்க, யாவரோடும் பகையாக இருக்கவே கூடாது என்பதற்காக 2 மரத்துண்டான சிலுவைகளை இயேசு மரித்தார் என்று முதலாவது இந்த உபதேசத்தை சிலுவை நமக்கு கொடுக்குது. 2வது ஒரு உபதேசத்தை சிலுவை கொடுக்குது.